ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlog. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இந்த ட்ரிப்பில் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, விழுப்புரத்துலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு குட்டி ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சில் என்னோடய அனுபவங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அண்ட் தென் நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரெயினோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அதையும் பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. ஸோ கொஞ்சம் தடங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். தடங்கள்னால் நான் பேச கிளியராக இல்லாமல் இருக்கலாம், சில ஷார்ட்ஸில் ஒழுங்காக எடுக்க முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். சொல்லிட்டு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ கிளம்பலாம். காய்ஸ், பார்த்தோன்னா நம்மள ட்ரெயின் நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க போட்டிருக்காங்க. நான் 5 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன், வரல. 5 தான் வரும். இன்றைக்கினா இந்த 4 போட்டாங்க டியூ டு எதுக்குன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தோம்னா நம்மளோட தலைவர் குறுக்கால வந்துட்டார். ஸோ அதனால் நம்ம ட்ரெயினை 4 போட்டாங்க. ஸோ நம்ம ட்ரெயினை பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ஸ்லோவாக என்ட்ரி ஆகிட்டு இருக்குது, ஒரு 2 மினிட்ஸ் டிலேயில். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நம்ம ட்ரெயினை போட்டு ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 மூவ் ஆகி போயிட்டுருக்கு மக்களே. வாங்க அப்படியே பார்ப்போம். மக்களே, நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் ஒரு லைன் ஒன்று பிரியுது. இந்த லைன் பார்த்தோம்னா புதுச்சேரி லைனுங்க. நம்ம விழுப்புரம் தாண்டின உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு டீ கிட்ட கொடுத்துறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் கொஞ்சோண்டு, ஒரு யூனிபி பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று, ஒரு டீ பவுட்ரு ஒன்று, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஸ்டீரர் ஒன்று. நம்ம காஃபி வேணால் காஃபி வாங்கிக்கலாம். மக்களே, இப்போ நம்மளோட ட்ரெயின் பார்த்தோம்னா 110 km/h ஸ்பீடுக்கு ஆக்சிலரேஷன் எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக நம்மளோட செக்ஷன் பார்த்தோம்னா 130 km/h ஸ்பீடுக்கு இன்னும் பர்மிட் பண்ணல, இன்னும் ஒர்க்கே முடியலாங்க. ஸோ ஸ்டில் 110 வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் பார்த்தோன்னா விழுப்புரத்துலேருந்து திருச்சிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து விழுப்புரமுக்கு ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னையிலேருந்து திருச்சி செகண்ட் 130 ரெடி ஆகிடும். மதுரை வரைக்கும் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மதுரையிலேருந்து திருச்சி. நம்ம ட்ரெயினோட ஆக்சிலரேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 110க்கு 130 இருந்தால் இன்னும் ஃபுல்லாக நல்லா இருந்துருக்குங்க, மைசூர் வந்தே பாரத் மாதிரி. இப்போ நம்மளுக்கு சைடில் ட்ராக் போகும். அது பார்த்தோம்னா மெயின் லைன், அது மயிலாடுதுறை போய் திருச்சி போகும். அது மயிலாடுதுறையில் ஸ்ட்ரைட்டாக பண்ணால் திருவாரூர் வரும். இப்போ நம்ம போகிறது கோர் லைன், இது விருதாச்சலம் அரியலூர் வழியாக திருச்சி போகும். டீ குறிக்க ஓகேவா தாங்க இருக்குது. நம்ம விழுப்புரம் தாண்டின உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது நான்வெஜ் தாங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். 2 ஸ்லைஸ் வீட் ப்ரெட்டு, அப்புறமேட்டுக்கு ஒரு டபுள் ஆம்லேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே திக்காக நல்லாவே இருக்குங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம கேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 2 வெஜ்ஜி கட்லெட் கொடுத்துருக்காங்க. அமுல் பட்டர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வெட் டிஷ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சாப்பிடப்படலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னா நல்லா தாங்க இருந்துச்சு. அவங்க சூடாக வச்சுருந்தாங்க. நான் டீ அப்போ தான் குடிச்சதுனால கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ட்ராக் ஒன்று வரும். அந்த ட்ராக் பார்த்தோம்னா கடலூர் போர் ஜங்ஷன்லேருந்து விருதாச்சலம் ஒரு ட்ராக்கு. அதே போல் நம்மளுக்கு ரைட் சைட்லேருந்து ஒரு ட்ராக் வரும். அந்த சைட்லேருந்து அது பார்த்தோம்னா விருதாச்சலம் சேலம் போகிற ட்ராக் அது. ஸோ நம்மளோட விபி பார்த்தோம்னா விருதாச்சலமை 105 km/h ஸ்பீடில் ஸ்கிப் பண்ண போகுது.
நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதாச்சலம் ஸ்கிப்பிங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வந்தே பாரத் மட்டும் தான் விருதாச்சலம் நிற்காமல் போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகிற டிடிஎஸ் எக்ஸ்பிரஸும் நிற்காம தான் போகுது. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ஹம்சஃபர், அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இதுவும் நிற்காமலே தாங்க போகுது விருதாச்சலம். வேறு எதனா ட்ரெயின் நிற்காமல் போதான்னு தெரில. மக்களே இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு லைன் பிரிஞ்சு போகிறத பார்க்கலாம். இது என்ன லைன்னு பார்த்தோம்னா கோர் லைன்லேருந்து மெயின் லைனுக்கு கனெக்ட் பண்ணுற பைபாஸ் லைனுங்க. இது வந்து திருச்சிக்குள்ளே போகாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா மெயின் லைனுக்கு கனெக்ட் பண்ணிடும். நம்ம கோர் லைன்லேருந்து மெயின் லைன்லாம் வந்து நம்ம வந்து விழுப்புரம்லாம் சொல்லியிருந்தோம். மயிலாடுதுறை போயிட்டு திருச்சிக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணிட்டு அந்த லைனில் இந்த பைபாஸ் லைன் போய் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடுவோம் திருச்சிக்குள்ளேயே போகாமல். இந்த பைபாஸ் லைனில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி கூட்ஸ் ட்ரெயின் மட்டும்தாங்க வருமே. பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் எதுவுமே இந்த பைபாஸ் லைனில் போகாது. ஸோ அந்த ட்ராக்கில் பார்த்தோம்னா ஒரே ட்ரெயின் வந்து மக்களே நான் ஒரு ட்ராக் சொல்லியிருந்தேன்லங்க மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்த ட்ராக் தான் இங்கே திருச்சியில் மீட் பண்ணியிருக்கு. மெயின் லைன் நான் சொன்ன மெயின் லைன் ட்ராக் தான் இது. ஸோ இங்கே ஒரு ட்ரெயின் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா மயிலாடுதுறையிலேருந்து சேலம் போகிற மெட்ரோ எக்ஸ்பிரஸ் தாங்க இது. வீட்டுக்கு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி அவுட்டரான பொன்மலை ஸ்டேஷன் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம்.
திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷன் पहुंच रहे हैं திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை कृपया गाड़ी की अच्छे से रुकी बाकी सावधानी से ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பக்கத்தில் நிற்கிற ட்ரெயின் பார்த்தோம்னா வந்து 76820 திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமோ பேசஞ்சர் தாங்க. ஸோ நம்மளுக்காக தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஒரு வாரமாக. கவனமாக இருங்கவும். இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஒரு 3 o'clock கரெக்டாக இருக்கும். அதனால நான் கிளம்புறேன். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ட்ராக் வரும். அது என்ன ட்ராக்னு பார்த்தோம்னா கரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி ஜாயின் பண்ணுற ட்ராக் தாங்க. அது நம்மளால இப்போ காட்ட முடியாது, பட் அங்கே வந்து ஒரு ட்ராக் வருது. எனக்கு திருச்சி ஸ்டேஷனில் பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து திருச்சிராப்பள்ளிக்கு செம்ம பெருசாக இருக்குங்க. அந்த கோ வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வந்து அந்த கோவில் வந்து மொத்த ரயில்வே ஸ்டேஷனுமே உங்களுக்கு தெரியும். நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட வந்து அந்த கேவை வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். அது எவ்வளோ பெருசுன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே யோசிப்பீங்க எவ்வளோ பெரிய கேவுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய கேவுன்ட்டு. சூப்பராக இருக்குல்லங்க, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனுங்க தமிழ்நாட்டுக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தோம்னா வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து ஆன் டைம் ரீச் ஆகிடுச்சு. விழுப்புரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் டெல்லியில் எடுத்தாங்க. பட் திருச்சிக்கு ஓகே ஒரு ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து விழுப்புரத்துலேருந்து திருச்சிக்கு வந்து ஸ்லாக் டைமுக்கு கொடுக்கலங்க. பட் இருந்தாலும் வந்து ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. மக்களே திருச்சியில் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரியே தாங்க, போர்டிங்கும் சரி டீ போர்டிங்கும் சரி ஈக்குவலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில ஒரு 2-3 சீட் மட்டும் எனக்கு நம்ம பஸ்ஸில் காலியாக இருக்குது. பட் நல்ல ஒரு க்ரௌடு போர்ட் பண்ணிச்சுங்க திருச்சியில். டீ போர்டு பண்ணிச்சுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தோம்னா வந்து திருச்சியிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா வந்து திருச்சியில் மட்டும்தாங்க 5 மினிட்ஸ் நிற்குமே. மிச்சம் எல்லா ஸ்டேஷன்லையுமே பார்த்தோம்னா 2-3 மினிட்ஸ் தான் நிற்கும். இந்த 3 மினிட்ஸ் ஆல்ரெடி கூட விழுப்புரத்தில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிச்ச ஸ்டேஷன் வந்து திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி இங்கெல்லாம் பார்த்தோம்னா 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு. ஆக்சுவலாக வந்து மதுரை திருநெல்வேலியில் 2 மினிட்ஸ் ஹால்ட்டு எப்படி பார்த்துன்னு தெரியல. सभी यात्रियों का स्वागत करती है. நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு ட்ராக் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறது. இது என்ன ட்ராக்குன்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்குடி போகிற லைன் தாங்க இது வந்து. இப்போ வந்து பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்கும் அப்படின்ட்டு. அது என்ன சொல்கிறேன்னு பார்த்தோம்னா வந்து என் இயர்ஃபோனில் இருந்தாங்க வருது. தெரியாத ரெக்கார்ட் வந்து இயர்ஃபோன் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் கேட்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். Please
keyboard carefully. இந்திய ரயில்வேயில் பயணம் செய்ததற்கு நன்றி. நம்ம ட்ரெயின் பார்த்தோம்னா வந்து திண்டுக்கலுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா மெயின் லைன் நிறைய தாங்க கொடுக்குது. 50 km/h ஸ்பீடில். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஸ்பீடாக அரையில் வரதை பார்க்கும்போது. பார்த்தோம்னா வந்து திண்டுக்கல் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 5 minutes டிலேயோட. திண்டுக்கல் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து போர்டிங் அந்தளவுக்கு ஆகலை. பட் டியூ போர்டிங் கொஞ்சம் பேர் நிறைய பேர் ஆனாங்க நம்ம கோச்சிலேருந்து. நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ பார்த்தோன்னா ஒரு மெயின் லைன் டிபார்ச்சர் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லைங்க, ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. வாட்டர் நல்லா இருக்குது. ஓகே, வருதுங்க, இல்லை அந்த ஹேண்ட் ட்ரையர் நிறையா 40 ட்ரெயின் அந்த வருஷம் நமக்கு சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா மதுரையோட அவுட்டரான கூடல் நகரை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சரி இங்கே கண்டிப்பாக ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. கவனமாக ஏறவும். Remember to take all your belongings with you. कृपया अपना सारा सामान अपने साथ ले जाना न भूलें. நம்ம ட்ரெயின் வந்து மதுரைக்குள்ளே போயிட்டுருக்குங்க. சரி, ரீச் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி, ரீச் பண்ணிவிட்டு பார்ப்போம். என்ன தெரியும் வந்து என்னதுன்னா வந்து ட்ரெயின் வந்து பாதி கூட்டமாக வந்து மதுரையில் டீபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயினோட ஃபேர் டீட்டெயில்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன்.
இப்போதைக்கு நான் வந்து சென்னை விழுப்புரத்துலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண ஃபேர் பார்த்தோம்னா 955 ருபீஸ் வித் ஃபுட்டு. வித்தவுட் ஃபுட்னா ஒரு 750 அந்த மாதிரி வரும். சென்னையிலேருந்து நாகர்கோவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1760 ருபீஸ் வரும் வித் ஃபுட்டு. வித்தவுட் ஃபுட்டு ஒரு 1400 வரும். நான் டீட்டெயிலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்படுறாங்க பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு, லெக் ரூமும் நல்லாவே இருக்குங்க. ஸோ வந்து நான் ஒரு 6 அடி இருப்பேன், என் ஹைட்டுக்கே சீட்டு பக்காவாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக. மேலே போய் டச் லைட் இருக்குது, டச் பண்ண ஆனால் டச் பண்ண ஆஃப் ஆகும். கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கால் வைப்பெல்லாம் இங்கே கீழே வந்து அது பார்த்தா அட்ஜஸ்டபுளாக பக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மதுரையில் பார்த்தோன்னா போர்டிங்கும் சரி டீ போர்டிங்கும் சரி ஈக்குவலான லெவல்லே இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தோன்னா மதுரையில் ஒரு 2 நிமிஷம் தாங்க ஹால்ட் இருக்குது ட்ரெயினுக்கு. ஆக்சுவலாக 2 மினிட்ஸ் பத்தாது, இவ்வளோ பேர் டீபோர்ட் ஆகணும் ஏறணும். ஸோ வந்து விழுப்புரமில் கூட 3 மினிட்ஸ் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் விழுப்புரமில் கூட எந்த போர்டிங் கிடையாது. ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க. இவ்வளோ போர்டிங் ஸோ வச்சு பார்த்தோன்னா நம்மள மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் அதை ரீமாடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் நம்மளோட வ்ளாகை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு வ்ளாகில் நான் அவங்கள அடுத்த வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன்.